இன்னைக்கு நாங்கள் கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். இதான் எங்கள் குக்கு. பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்க, இங்கே தண்ணி ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு தெரியுமா? இது க்ளீன் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் போயிடும், சரியா? இப்போ தண்ணி ஒரு வாட்டி லைட்டாக கொதிச்சோன்னே அதை தூர ஊற்றிட்டு திரும்ப நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போடுறாங்க எங்கள் மாஸ்டர். பாருங்கள் கடுகு நல்லா புடுன்னு சவுண்டு வருது. இது ஆக்சுவலி கத்திரிக்காய் தொக்கு இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய். ஓகேவா? அது என்ன போடுறீங்க மாஸ்டர்? மிளகு பெப்பர் போடுறாங்க. இப்போ பாருங்க கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே அழகாக அப்படியே கொதிக்குது பாருங்க. இப்போ அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். போட்டு நல்லா கிண்டணும். பாருங்க நல்லா இனியாது நல்லா ஷார்ட் அவுட் ஆகணும், அது வரைக்கும் கிண்டணும். இடையா அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க அது நல்லா இதாகிடுச்சு. இப்போ உப்பு போடுறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு மார்னிங் தான் எங்களுக்கு இது வேணும், ஆனால் நாங்கள் இன்றைக்கி நைட்டே பண்ணி வைக்கிறோம். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டெல்லாம் அது ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் நைட்டே பண்ணி வைக்கிறோம். இப்போ பாருங்கள் பூண்டு போடுறோம். பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை போடுறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி போடுறோம். பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு திரும்பவும் மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ கத்திரிக்காவை நாங்கள் வெட்டி கழுவி வச்சுருக்குறோம். இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளியை நல்லா கிண்டி விட்டு கத்திரிக்காய் மாதிரி நல்லா மசங்கி வர மாதிரி வதக்கணும். அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கிட்டே வருது, தெரிய மாட்டேங்குது. அந்த ஆவி பறக்கிறதுனால தெரியல. பாருங்கள் இப்போ நல்லா தெரியுது. சூப்பராக எம்மியாக இருக்குங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வெங்காயம் மட்டும் நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க, அதை போடுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஜீரகத்தூள், ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதை போடுறோம். இப்போ வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு அந்த பவுடரையும் போட்டுக்கணும் கொஞ்சம். இது அடுத்து எள்ளு வறுத்து அதையும் பொடி பண்ணி போட்டுக்கணும். இப்போ வேர்க்கடலையை அரைச்சி வறுத்து அதை தோல் எடுத்துட்டு அரைச்சி அதை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டுங்க. பாருங்கள் அவ்வளோதான். நல்லா எம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு நான் காமிக்கிறேன். பாய்.